சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி நடத்தியவர், எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி நடத்தியவர்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி ரப்பி இக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும். எப்படிப்பட்ட ஆட்சி? எனக்கு பிறகு யாருக்கும் தேவைப்படாத அளவுக்கு ஆட்சி, எனக்கு பிறகு யாருக்கும் அடைய முடியாத ஒரு ஆட்சி எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் எதை கொடுத்தான்? ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். இன்றைக்கு ஊருக்கு ஊரு ஜின் வசப்படுத்தி வச்சிட்டு இருக்கிறான். அட சுலைமான் நபி கேட்கிறாங்க, எனக்கு தருகிற ஆட்சியை போல வேறு எவருக்கு எனக்கு பின்னாடி கிடைக்க கூடாது. அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். ஒருக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுவிக்கும் பொழுது அப்படி தன்னுடைய கைகளால எதையோ பிடிக்கிற மாதிரி அப்படி சைக்கினை பண்ணினாங்க. தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்கள் கேட்கிறார், யார ரசூலல்லாஹ், தொழுகையில வித்தியாசமா ஏதோ பண்ணினீங்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கெட்ட ஜின், ஒரு ஷைத்தான் நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு நெருப்பு கங்கை கொண்டு வந்து என் மேல வீசுவதற்கு வந்தான். அவனை இழுத்து போட்டு பள்ளி மதீனாவுடைய மஸ்ஜிதுடைய பள்ளியுடைய தூணில கட்டி வச்சு இந்த மதீனாவுடைய சிறுவர்கள் எல்லாம் பார்க்கும் அளவுக்கு ஆக்கி விடுவோமா என்று நினைச்சேன். ஆனாலும் என் சகோதரர் சுலைமான் நபியுடைய துஆ எனக்கு ஞாபகம் வந்தது. யா அல்லாஹ், எனக்கு பிறகு யாருக்கும் தேவைப்படாத அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு தாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜின்களையும் வசப்படுத்தினான். அந்த அதிகாரத்தில் நான் கை வைக்க கூடாது என்பதற்காக நான் விட்டுவிட்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஜின் வைத்தியம் என்று நம்ம சமூக ஏமாளித்தனமாக ஏமாந்து திரிகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு பெரிய ஆட்சியை கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு பறவைகளுடைய மொழி, மிருகங்களுடைய மொழிகள், காற்றை, ஜின்களை எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். கடலில் இருந்து முத்தை கொண்டு வந்து பளிங்காலான மாளிகை கட்டியது ஜின்கள். திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. அப்ப நீங்க எதை வேண்டுமென்றாலும் கேட்கலாம். மாஷா அல்லாஹ், யா அல்லாஹ், வாகனத்தை தா, வீட்டை தா, நல்ல குழந்தைகளை தா, நல்ல மனைவியத்தா, நல்ல அயல் வீட்டாரத்தா, நல்ல கல்வியத்தா, உலகத்தில் ஆரோக்கியத்தை தா என்று உலகத்தில் எதுவெல்லாம் நல்லதை கேட்கலாம். நாளை மறுமையும் சேர்த்து கேட்க வேண்டும். யா அல்லாஹ், மறுமையில எனக்கு இதெல்லாம் தா, சொர்க்கத்தை தா, வேதனை விட்டு காப்பாற்றி என்று எதை வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும்.